நாம எதிரி கண்ணையும் கட்டலாம், இந்த சுகுமாரோட வாயையும் அடைச்சிடலாம். ஆமாத்தா, ஒரே கல்லுல பல மாங்காய் விழுந்தா யார்தான் மாட்டேன்னு சொல்லுவா? நாம அவன் ஆசை, பாசம், லட்சியம் எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம்னு சொல்லுவோம். அவனுக்கு ஒரு சபலம் தட்டும். அதை புடிச்சுக்கிட்டு அவனை நாம நம்ம வழிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துடலாம் அத்தா. நீ சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. நான் அவன்கிட்ட உன் பேரை சொன்னதும் உடனே நீ ஏதோ பெரிய வில்லத்தனம் பண்ற மாதிரி அவன் பேசினான் என்கிட்ட. முதல்ல அதை உடைக்கணும். அப்பதான் அவன் நம்மளை நம்புவான். கண்டிப்பா அத்தா. நான் சொன்ன எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் பேசுங்க. அவன் இங்க கூட்டிட்டு வாங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதாத்தா, நீ கோடு போட்டுட்டல, நான் ரோடே போட்டுறேன். எப்படியாவது யாரை வச்சாவது அந்த கார்த்திகையும் வள்ளியையும் கொல்லணும். ஆமாத்தா, கொல்லுவோம். நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். வராத்தா. அண்ணே, நான் முடிச்சிட்டேன். ஏண்டா, நீ படிக்கும் போது வேகமா எழுதி கொடுத்து தானே இந்த நேரம் வந்து நிக்கிற? நல்லா யோசிச்சு எழுதுறா. அதெல்லாம் நல்லா யோசிச்சுட்டேன். சரி சொல்லு. எனக்கு மாடு வாங்க லோன் வேணும். ஏன்னா சிரிக்கிறிய? சின்ன வயசுல இவன் மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு எங்க அப்பாவும் திட்டுவாரு, வாத்தியாரும் திட்டுவாரு. அதே மாதிரி மாடு வாங்கணும்னு லோன் கேக்குறான். பண்ண வைப்பேனே, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புலாம் ஒண்ணு இல்ல. இடம் எங்க இருக்கு? மாடை வாங்கி வீட்டுக்குள்ள கட்டிட்டு நம்ம வெளியே போலான்னு சொல்றியா? கையில பணம் இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. வெறும் கையோட நின்னப்ப யாராவது உதவ வரமாட்டாங்களான்னு நினைச்சேன். நம்ம வேதனைய புரிஞ்சுக்கிட்டு அந்த சாமி ஒவ்வொருத்தவங்களையும் அனுப்பி நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அது யார் வள்ளி? இங்க வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருந்தேன்ல, அங்க என் கூட படிச்சவங்க ரிட்டையர்ட் தலைமை வாத்தியாரு. அப்படியா? காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்ல, பாசத்துக்கு தான் பஞ்சம். ஒரே மகன், அவங்க குடும்பத்தோட அமெரிக்காவில இருக்காக. அன்னைக்கு நான் அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சேன். பதிலுக்கு அவங்க இம்பிட்டு பெரிய உதவி செய்வாங்கன்னு நினைக்கவே இல்ல. இந்த ஆஃபரை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணவல்லே. ஆமாங்க, தண்ணில விழுந்து தத்தளிக்கிறவங்களை தண்ணி 3 தடவை மேல தூக்கி விட்டு அப்புறந்தே மூழ்கடிக்கும்னு சொல்வாங்க. சொல்றத பார்த்தா நமக்கு இது 3வது தடவைன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, இது நமக்கு கடைசி சான்ஸ் மாதிரி. இதை தவற விடக்கூடாது. எப்படியாவது லைசன்ஸ் எடுக்கணும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் வள்ளி. லீகலா நம்ம மேல எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிக்கணும். கம்பெனி பேரை ஆஃபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணுவோம். சரியா? என்னங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருங்க. ஏமாப்ல, லைசன்ஸ் வாங்கிட்டா எந்த ஆபீசர்ட்டையும் நமக்கு தொல்லை இருக்காது இல்லையா? அதெல்லாம் வராது மாமா. மாப்ள, நான் ஒரு ஐடியா சொல்றேன். கம்பெனிக்கு லைசன்ஸ் வாங்குறத விட துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கிடு. எதுக்கு துப்பாக்கி லைசன்ஸ்? இல்ல, நமக்கு தான் எதிரிகள் அதிகமாயிட்டே இருக்க. வந்தா எடுத்து சுற்ற வேண்டியதானே? யார் வேணா எப்படி வேணா இருக்கட்டும் மாமா. நம்ம பாட்டுக்கு நம்ம புது ரூட்ல போயிட்டே இருப்போம். எதிரிகளை பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம முன்னேற முடியாது. நம்ம எதிர்காலத்தை மட்டும்தான் பார்க்கணும். சரியா சொன்னீங்க. யாரு என்ன திட்டம் போடணுமோ போடட்டும், அத பத்தி நமக்கு கவலை வேண்டாம். இல்ல மேடம், அவங்க பண்றது வெறும் ஃபைனான்ஸ் பிசினஸ் மாதிரி இல்ல, ஏதோ சோசியல் சர்வீஸ் மாதிரி இருக்கு. லுக், அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லி நான் உங்களை கூப்பிடல. என்ன ஃபேக்டோ அதை நான் சொன்னேன் மேடம். அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். அந்த நியூ கார்த்திக் ஃபைனான்ஸ் இழுத்து மூடணும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு மேடம். கம்மியா இருக்கிற வாய்ப்பை பார்க்காதீங்க, நமக்கு ஜாஸ்தியா இருக்கிற வாய்ப்பை பாருங்க. தெரிஞ்ச ஆபீசர்ஸ் அனுப்பி அந்த கம்பெனிக்கு சீல் வைக்க பார்த்தோம். 1 hour கூட க்ளோஸ் பண்ண முடியல. அந்த வள்ளி மறுபடியும் கம்பெனியை திறந்துட்டா. நீங்க சொன்ன ஐடியாவை வச்சுதானே அந்த கம்பெனி அவங்க கிட்ட எழுதி வாங்கணும். அதே மாதிரி இப்ப இருக்கிற அவங்க கம்பெனியை மூடுறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. லைசென்ஸ் இல்லைங்கிற காரணத்தை காட்டி தான் ஏற்கனவே சீல் பண்ண பார்த்தது, அதுவே முடியல. அவங்களுக்கு லைசென்ஸ் கிடைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதை யோசிங்க. அதை தடுக்கவே முடியாது மேடம், அவங்களுக்கு லைசென்ஸ் கிடைச்சிரும். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. எவ்வளோ செலவானாலும் சரி, அதை பண்ணுவோம்.
அவங்களுக்கு லைசென்ஸ் கிடைக்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிளாக் ஹோல் கிடைக்கும் தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை மேடம். உங்களை மாதிரி வேற பெரிய ஆடிட்டர் கிட்ட கேட்டு பாருங்க, ஏதாவது ஒரு யோசனை கிடைக்கும். லைசென்ஸ் இல்லாம எப்படி பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட் கலெக்ட் பண்ண முடியும்? அவங்க ஜுவல்ஸை அடகு வைக்க முடியுமா? மேடம், அவங்க கிட்ட லைசென்ஸ் இல்லைனாலும் பண்றத ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல யாருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. கம்ப்ளைண்ட்டை வர வைங்க. என் நகை காணாம போச்சு, இல்ல நகையோட வெயிட் குறைஞ்சு போச்சுன்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. அவங்களும் ப்ராப்பரா சர்டிபிகேட் பேஸ் பண்ணி தான் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஏதாவது பண்ணியே ஆகணும் சார். உங்களுக்கு தெரியாதது இல்லை மேடம், கார்த்திக் ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவரோட ஐடியாவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கு மேடம். அதெல்லாம் சொல்லாதீங்க. எப்படியாவது அங்க போற மக்களை நிறுத்தணும். அந்த கம்பெனி இழுத்து மூடணும். மேடம், முகத்தை காமிச்சாலே ஓட்டு விழுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க முகத்துக்காகவே பப்ளிக் அங்கே லோன் வாங்குறதுக்காக வராங்க. ஏற்கனவே கார்த்திக் ஃபைனான்ஸ் அவங்க பண்ண சக்ஸஸ், இவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணது, அப்புறம் அந்த சக்சஸ் கார்த்திகோடது இல்ல, என் அக்கா வசுந்தராவோடது. அதுக்கு எப்படி கார்த்திக் சொந்தம் கொண்டாட முடியும்? கம்பெனி அவர் பேரில் தானே இருக்கு, பப்ளிக் அதை தானே பார்க்குறாங்க. நீங்கள் வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு டைவர்ட் ஆயிரும். அதுக்காக தான் சொல்றேன், அந்த கம்பெனி நடக்க கூடாது, அதுக்கு லைசென்ஸும் கிடைக்க கூடாது. நீங்க யார பாப்பீங்களோ, என்ன லா பாயிண்ட பிடிப்பீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்து நான் உங்களை பார்க்கும்போது அந்த கம்பெனிக்கு லைசென்ஸ் கிடைக்க விடாம நீங்க பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஓகே மேடம், பண்ணிடலாம் மேடம். இது எப்படிங்க ஃபைனான்ஸ் லிஸ்ட்டில் வரும்? நீங்கள் லோன் கொடுக்குறதெல்லாம் பார்த்தா அது பேங்கிங் மாதிரிலாம் இருக்கு. சார், நான் எந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது எந்த ஆக்டில் வரும்ன்றதும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒன்று கேட்கணுன்றதுக்காக கேள்வி கேட்டிருக்காதீங்க. இங்கே பாருங்க, எங்களுக்கு வர டவுட்ஸை நாங்கள் கேட்க தான் செய்வோம். கேளுங்க சார், கேட்க வேணாம்லாம் சொல்ல. ஆனா நீங்க கேக்குற விதத்தை பார்த்தா லைசென்ஸ் இல்லாதது பிரச்சனையா இருக்கிற மாதிரி இல்ல சார். எப்படி தராம இருக்கணுங்கிறதுக்காக கேக்குற மாதிரி இருக்கு. இதை பாருங்க, இது கவர்மெண்ட் ஆஃபீஸ். எங்களுக்கு என்ன ஜீவோ வந்திருக்கோ அதன்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ண முடியும். உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசக்கூடாது. நீங்கள் என்கிட்ட சந்தேகம் கேட்குற மாதிரி நானும் உங்ககிட்ட சில விஷயம்லாம் கேட்கலாம்ல, தப்பு இல்லைல்ல? என்னோட நடவடிக்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எனக்கு மேலே இருக்கிற அதிகாரியை பார்த்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அவங்க தப்பா பேசினா அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்கணுமா? நாங்க இந்த ஆபீஸை சுத்தி பார்க்கிறதுக்கோ இல்ல கை கட்டி நிக்கிறதுக்கோ வரல, லைசென்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். என்னம்மா நீ ஓவரா பேசுற? இல்ல சார், நீங்க ஏன் கோவப்படுறீங்க? சில அதிகாரிகள் என்னவோ அவங்க மட்டும் 20 மாசத்துல பிறந்த மாதிரி பேசுறாங்க. இங்க யாருக்கும் கொத்தடிமை இல்ல சார். இங்க பாருங்க, லைசன்ஸை வாங்கணும்னு சொன்னீங்க சரி, ஆனால் வந்தால் லைசன்ஸை வாங்க விடாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ, என்னையா என்ன சொல்றாங்க? அது ஒன்றும் இல்லை சார், எதுவும் சரியாக வராது. கணேஷ் சாருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன்னா அவர் இது ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தொட மாட்டார். நான் பார்த்துக்கிறேன். சார், நாங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லது செய்கிற ஐடியா உடனே வட்டி எதுவும் வசூல் பண்ண மாட்டீங்களா? சார், அது மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு சின்ன வட்டியை கலெக்ட் பண்ணுறோம். சின்ன வட்டியோ பெரிய வட்டியோ ஏதோ ஒன்று வாங்குவீங்கல்ல, அப்புறம் என்ன நல்லது செய்கிறேன்னோ? நல்லது செய்கிறதுனா ஃப்ரீயாக பண்ணுறது. சார், நிறைய பெண்களுக்கு நாங்கள் இலவச கடன் உதவியெல்லாம் பண்ணியிருக்கோம் சார். எங்களுக்கு தேவையான ஸ்கீம் எங்களோட பழைய கம்பெனில இருக்கு. அந்த நல்லதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சார். தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். நான் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நகை, காரு, சொத்து இப்படி இதெல்லாம் அடகு வச்சு தான் கடன் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் கொண்டு வர்றது புது டைப்பால இருக்கு. புது டைப்பாக இருந்தாலும் நாங்கள் எந்த டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் போலியே சார். சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தானே கேட்குறோம். சார், உங்களுக்கு அரசாங்க அலுவலகத்தை பற்றி தெரியாது. இங்கே திடீர்னு ஒரு பாம்பு வந்துட்டா கூட நான் அதை அடிக்க முடியாது.